ஹாய், வணக்கம் மை டியர் மக்களே. ஓகே, ஒரு 4 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். ஸோ ஐ தாட் ஓகே லெட் மீ போஸ்ட் அ வீடியோ. ஒருத்தர் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்து 2 மாதம்தான் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வோம் அப்படின்னாரு. ஆனால் ஒன்று, அவர் சொன்னது உண்மைதான். கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோன்னு சொன்னார்ல, மக்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சார். ஆனால் அவங்க குடும்பத்துக்காக நிறைய செஞ்சுக்கிட்டார். இது தெரியாமல் வந்து அவர் ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையாக வந்து ரீல்ஸில் விட்டுருக்காரு. யார் மற்றவங்களெல்லாம் ரீல்ஸில் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இவர் ரீல் விட்டுருக்காரு. ஆனால் இதில் சூப்பரான ஒரு ஹைலைட் நான் பார்த்தேன். இந்த மேயர்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, ஆட்சியை நடத்த தெரியல, ஆட்சி எப்படி பண்ணணும்னு தெரியல, அப்படி இப்படி சொல்லி இப்போ இருக்கிற திராவிட அப்படின்னு ஆரம்பித்து அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணிடுச்சு. அப்போ தான் போதை தெளிஞ்சிருக்கு, என்ன பேசுகிறோன்னு தெரியாமல். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. கடந்த ஆட்சியில் வந்து பள்ளிக்கூட பசங்களுக்கு அவங்க ஸ்கூல் பேக்கில் வந்து அவங்கவுங்க மூஞ்சியை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன் சொல்லுங்கள், இல்லைன்னா ஜனங்க மறந்துடுவாங்க அந்த மூஞ்சியை. ஆனால் இன்றைக்கி சிஎம் விஜய் அதே பள்ளிக்கூட பசங்களுக்கு இலவசமாக பேக் கொடுத்துருக்காரு. யாரோட ஃபோட்டோவும் இல்லை, அவரோட ஃபோட்டோவும் இல்லை, வெறும் அரசாங்கத்தோட சிம்பிள் மட்டும்தான் இருக்குது. ஏன்? ஏன்னா எல்லாரோட மனசுலையும் சிஎம் முழுமையாக நிறைஞ்சு இருக்கார். ஓகே, ஸோ அப்பேற்பட்ட அந்த நல்ல மனுஷனை தயவு செஞ்சு தேவையில்லாமல் நோண்டாதீங்க. அவர் பண்ணுவார், பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு, இன்னும் நிறைய பண்ண போகிறாரு. அதை நினச்சி எல்லா மக்களும் நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க. இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இன்னைக்கு யோசித்தேன். டிவிகே வந்து தமிழக வெற்றி கழகம் மட்டும் கிடையாது. டிவிகேக்கு நான் இன்னொரு பேர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். தமிழகமே வாழ்த்தும் ஒரு கழகம். How is it? Bye.